நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி 3 பொம்மை வச்சிருந்தார். படித்தவர்களுக்கு தெரியும் வரலாறு. சத்திய சோதனை என்ற அவர் எழுதிய அந்த நூல் படித்தவர்களுக்கு தெரியும். 3 பொம்மை வச்சிருந்தார். அந்த 3 பொம்மை எப்படி தன்மை தெரியுமா? ஒரு பொம்மை 2 கண்ணையும் பொத்தியபடியே, ஒரு பொம்மை வாயை மூடினபடியே, ஒரு பொம்மை காது 2ஐயும் மூடியபடியே, இப்படி 3 பொம்மை. மகாத்மா இல்லை, தேவலோகத்துக்கோ நரகமோ சொர்க்கமோ அவருக்கு ஒன்று கிடச்சிருக்கும். ஆனால் அது அவரவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் கடவுளை சந்திப்பதாக, கடவுள்கிட்ட மகாத்மா கேள்வி கேட்டதாக ஒரு கவிஞன் எழுதுகிறான். மகாத்மா கேட்குறாரு கடவுளை பார்த்து, ஐயா நான் இங்கே வந்துட்டேன், இந்தியாவில் 3 பொம்மை வச்சுருந்தேனே, இப்போ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னாரு. இப்போ மகாத்மா கேள்விக்கு கடவுள் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க மகாத்மா, நீங்கள் வச்சுருந்த பொம்மையில் கண்ணை மூடினபடியே ஒரு பொம்மை வச்சுருந்தீங்களா? ஆமாம். அது இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? உங்கள் நாட்டு நீதிமன்றங்களாக இருக்குது. கண்ணே திறக்கிறாங்க இல்லை, எவன் சொல்ல சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்கன்னாரான். அடுத்தபடியாக ஒரு பொம்மை வச்சுருந்தீங்களே காதை பொத்தினபடியே, ஆமாம் அது எப்படி இருக்குது? அதுதான் உங்கள் நாட்டு அரசாங்கமாக இருக்குது. ஏழை எளிய மக்கள் என்ன கத்தினாலும் அவங்க காதில் விழுதில்லை, செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரியே இருக்காங்கன்னாரான். அடுத்தபடியாக வாயை பொத்தினபடியே ஒரு பொம்மை வச்சுருந்தேன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்குறாரு மகாத்மா. அதுக்கு தான் கடவுள் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு, அதுதான் உங்கள் நாட்டு பொதுமக்களாக இருக்குது. கண்ணு முன்னே என்ன தவறு நடந்தாலும் அதை எதிர்த்தோ கேள்வி கேட்டோ பேசுகிறதே இல்லை. எல்லா மக்களும் வாயை மூடி மௌனமாக கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு நிலைகள் வந்தாலும் தாங்கிக் கொள்கிற சக்தியை ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னு